Hello guys, what's up everyone? This is Amir. Welcome back another new video. AK வாங்க வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. என்ன AK ஹெல்த் எப்படி இருக்கு? லாஸ்ட் மேட்ச் வேற மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க. ஓகே ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஏகே ஸ்ட்ரைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஏகே. இங்கிலாந்து பாத்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு அக்லி வந்து இனிஷியலா நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு அக்லி பேட்டிங் டிஸ்பிளே அவங்க எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு கடைசியில இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆயிட்டாங்களே. ஸோ அதை தான் கேட்குறேன். ஸோ அவங்க வந்து படி கேவலமா ஆடியே உங்களுக்கு 172 கிட்ட டார்கெட் வந்துச்சுன்னா அவங்க கடைசி ஒரு விக்கெட் கொடுக்காம ஆடி இருந்தா அப்ப எங்க போயிருக்கணும்னு கொஞ்சம் நீங்க ரியலைஸ் பண்ணி பாருங்க ஸ்கோரை. அதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு அங்கே பேட்டிங்லேயே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று டங்கெட் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே வந்துட்டு அடிச்சாங்கன்ற ஒரு இன்டென்ஷனோட தான் உள்ள வந்தார். ஃபில் சால்கிட்டேயே அதை எதிர்பார்த்தா ஏன்னா 2 பால்லேயே வெளியே போகிறது வந்துட்டு ஹியூஜ் டிஸப்பாயின்மெண்ட். ப்ளஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் பட்லர் கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி ஃபீலர்ஸ் பால் மாட்டலையா டைமிங் செட் ஆகலையா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் ஹாரி ப்ரூக் ஆர்டர் சரி மற்றவங்களாம் பெரிய லெவலில் ஷாட்ஸ் அடிக்க போயிட்டு அவுட் ஆனாங்க. ஹாரி ப்ரூக்லாம் ஹாரி புக்லாம் சத்தியமா சொல்றேன் ஏகே டான்ஸ் ஆடுறாரு ஏகே. அவரு என்ன பண்றாரு கிரீஸ்ல அன்னைக்கு அந்த நம்ம 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 ஈடன் கார்டன்ஸ் கேம்ல என்ன சொன்னாரு, ரொம்ப ஸ்னோவா இருக்கு, ஸோ எனக்கு வந்து பால் வந்து சரியா பிக் பண்ண முடியலன்னு சொன்னாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்ல ஒரு ரீசன் சொன்னாரு. இப்போ வந்து இன்னைக்கு வந்து என்ன ரீசன் சொல்றாரு சத்தியமா தெரியல. நான் என்ன சொல்றேன், நீங்க ரீசன் சொல்றதை விட நீங்க வந்து உங்களோட தப்பை வந்து ரிகவர் பண்ண பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு வந்து அவருக்கு பேட்டுக்கும் பேடுக்கும் வந்து ரொம்ப கேப் இருக்கு ஏகே. ஸோ அந்த கேப்பை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி அவர் என்ன ஆடுறாருன்னா எல்லா பாலுக்கும் வந்து வெளியே போற பாலுக்காக பேட்டை வெளியே எடுத்துட்டு போய் நிக்கிறாரு. ஸோ வந்து ரவி பிஷ்னாயா இருக்கட்டும் நம்ம அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும் மோஸ்ட்லி வந்து அவங்க பாலை திருப்ப மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து கூகுளி போடுவாங்க, பால் உள்ள வரும் இல்லைன்னா பால் ஸ்ட்ரெயிட்னன் ஆகும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா வெளியே போற பாலுக்காக ரெடியா நிற்கும் போது சடுக்குன்னு பால் உள்ள வரும்போது அவரால் வந்து ஒரு கேப் நீங்க வந்து க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ அங்க வந்து பால் உள்ள பூந்துடுது. ஸோ அது ஒரு ஹாரி ப்ரூக் வந்து அதை வந்து ரிகவர் பண்ணா மட்டும் தான் வந்து இப்போதைக்கு இந்தியன் கண்டிஷன்ல சர்வே பண்ண முடியும் ஓகே. ஸோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் ஆன்டிசிபேட் பண்ணி ஆடிந்தாலே வந்துட்டு ரூட் எல்லா பாலுமே தடுத்துருக்கலாம். ஸோ அங்கேயே பண்ணிட்டாங்க. ஆனால் பேஸ்பால்ன்ற ஒரு எஃபர்ட் வந்துட்டு 100% லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம். வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு அடிக்கணுன்ற ஒரே இன்டென்ஷன் தான் இருந்தது. டிஃபென்ஸ் ஆடணுன்ற இன்டென்ஷனே கிடையாது. தூக்கி அடிச்சுட்டு பவுண்டரி லைனில் கேட்ச் கொடுக்கறது ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா நிறைய எல்லா பாலுமே வந்துட்டு அவுட் ஆஃப் த 6ல் போயிட்டு விழுலாம் சொல்ல முடியாது. ஸோ அதுதான் வந்து 70க்கான ஒரு டார்கெட்டாகவே இருந்தது. இந்தியா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல் மேட்ச்சில் வந்துட்டு அபிஷேக் சர்மா அடித்து ஜெயிச்சு கொடுத்துட்டு 2ஆம் மேட்ச் திலக் அடித்து ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. இப்போ 3ஆம் மேட்ச்சில் அபிஷேக் சர்மாவும் ஒரு 12 ரன்னு திலக் ஒரு 12-20 ரன்னுக்கு அவுட் ஆகவே அங்கே வந்துட்டு அடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் எல்லாருமே இதே மாதிரி தூக்கி கொடுத்து கடைசி ஓவரில் ஒரு 30 ரன் 40 ரன்ன்ற மாதிரி ஒரு டார்கெட்டுக்கு வந்து வச்சுருக்காங்க. ப்ரெஷரில் வந்துட்டோம் ஏகே. அதுதான் ஏகே நம்ம ஸ்டேட்டவே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவுக்குள்ள போயிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவும் இங்கிலாண்டும் ஒரு மாதிரி ரெண்டுமே ஒரு கோலாரான டீம் தான் ஏகே. T20 பொறுத்த வரைக்கும் இவனுங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நிறைய கமெண்ட் என்ன சொல்றாங்க, இங்கிலாந்து வந்து பேஸ் பால் விளையாடுறாங்க, ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறாங்க. இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், அப்ப இந்தியா மட்டும் என்ன சார் பண்றாங்க? இந்தியா என்ன பண்றாங்க? அவங்களும் வந்து பேஸ் பால் கிடையாது, பேஸ் பாலுக்கு மேல பெரிய பால் விளையாடுறாங்க ஓகேங்களா. இங்கிலாந்து வந்து பேஸ் பால்னு ஒரு தியரிய ஒரு ஃபேக்டரை வந்து வெளியே எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு விளையாடுறாங்க. இந்தியாவும் வந்து சேம் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிக்கிறது. நான் அன்னில இருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்தியா வந்து எப்போ வேணா காலி ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து மாதிரி சிமிலர் பேட்டிங் ஒருத்தன் கூட நிக்கிறதுக்கு கிடையாது மிடில் ஆர்டர்ல ஓகேவா. எல்லாருமே ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடி போட்டு வா. நான் என்ன கேட்கிறேன், ஒரு இன்டர்நேஷனல் பவுலரு அவன் என்ன சும்மா ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல விளையாடிட்டா வரான், அவன் வந்து உங்களுக்கு லட்டு மாதிரி போட்டு கொடுக்குறீங்க அடிக்கிறதுக்கு. அவனுங்களும் ஒரு லெவல் ஆஃப் கிரிக்கெட் விளையாடி தான் உள்ள வரானுங்க ஓகேவா. நீங்க ஒன்றும் அடுத்தவங்களை வந்து நீங்க ரொம்ப சீப்பா ஜட்ஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கணும்னா என்ன இது? புக் கிரிக்கெட் வேணா விளையாடலாம், 6-4 ஃபர்ஸ்ட் பால்ல. நீங்க வந்து ரியலைஸ் கேம்லலாம் ரியாலிட்டி கேம்ல விளையாட சான்ஸே கிடையாது. ஸோ நான் இந்தியாவுக்கும் வந்து இதை வந்து நான்
ரொம்ப ஒரு டீப் பாயிண்டா நான் சொல்றேன். இந்தியா வந்து சேம் பேட்டர்ன்ல தான் ப்ளே பண்றாங்க. இங்கிலாந்து bowlers பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சச் ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் நேத்து ஏகே. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நான் கண்டிப்பா பண்ணவே இல்லை. கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் ஓவர்டன் நல்லா போட்டாரு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா போட்டாரு, மார்க் வுட் நல்லா போட்டாரு, ஆதில் ரஷீத் ஒரு பால் போட்டாரு பாருங்க ஏகே நம்ம திலக் வர்மாக்கு. என்ன ஒரு பால் ஏகே, கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அது வந்து ஆமா சரியான அந்த ஆமா. சோ வந்து அது என்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, நேத்து போட்ட போலிங் எவனுக்கோ திரும்பல பால். சோ வந்து ஆதில் ரஷீத்க்கு மட்டும்தான் அந்த ஒரு பால் நச்சுன்னு வெளியே இருந்து உள்ள கட் ஆயிடுச்சு ஏகே. அது திலக் வர்மா ஷாக்குடு, ஸோ ஆதில் ரஷீத் ராக்குடு, அந்த மாதிரி ஒரு ஹெட்லைனே போட்டுடலாம். திலக் வர்மா ஷாக்குடு, ஆதில் ரஷீத் ராக்குடுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சரியான ஒரு போலிங்னே நம்ம சொல்லலாம் ஆதில் ரஷீத். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதில் ரஷீத் நல்லா போட்டாரு. ஆமா ஏகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏகே நீங்க ஜோஃப்ரா பழைய ஜோஃப்ரா வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ எப்படி ஜோஃப்ரா போலிங்க நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜோஃப்ராவா இருக்கட்டும், மார்க் வுட்டா இருக்கட்டும். ஸோ கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா சரியான எடிஷன் நினைக்கிறேன் ஏகே. நம்ம வந்து அகிம் சேனை தம்பி நீ போதும்பா நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொல்லி அகிம் சேனை அமிச்சிட்டு கார்ட்ஸை கொண்டு வந்தாங்க. அவர் பார்க்க வந்து ஒரு பயங்கரமான ஃபியூச்சரா தெரியாது ஏகே எனக்கு. வித் த பேட் வித் த பால் சச் அ ஃபினாமினல் பிளேயரா எனக்கு தெரியாது கார்ட்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? லாஸ்ட் மேட்ச்லயும் வந்துட்டு அந்த டைட்டான டிஃபீட்டுக்கும் வந்துட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கேஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரீசன். ஏன்னா பேட்டிங் ஆடி நல்லா ஒரு ரன் ஒரு 30-40 ரன்ஸ் கிட்ட அடிச்சு கொடுத்துட்டு போலிங்ல வந்துட்டு ஆப்வியஸ்லி 2-3 விக்கெட்ஸை தூக்கி கொடுத்துட்டு அது வந்துட்டு ஈஸியா வின் பண்ண வேண்டிய மேட்ச் அப்படியே நெக் டு நெக் போயிட்டு கடைசியில வந்துட்டு இந்தியா ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச்ல வந்துட்டு இங்கிலாண்டோட பேக்கேஜ் ஃபுல்லாவே போலிங் பேக்கேஜ் ஃபுல்லாவே சூப்பராக தான் இருந்தது. சர்ப்ரைஸா ஆதில் ரஷீத் வந்துட்டு திலக் வர்மாவை எடுத்துட்டாங்க. திலக் வர்மாவோட விக்கெட் விடலைன்னா மேபி அந்த ஒரு பாசிபிலிட்டி வந்துட்டு இந்தியா பக்கம் வந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏகே. இல்ல ஏகே, ஐ அம் நாட் அக்ரி வித் யூ ஏகே. நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏகே. அந்த மாதிரிலாம் எப்பவுமே ஒருத்தனை நம்பி நீங்க போகக்கூடாது ஏகே. திலக் வர்மா லாஸ்ட் மேட்ச் பண்ணாரு ஓகேங்களா. நீங்க ஒருத்தனையே டிபெண்ட் பண்ணி நீங்க எல்லா மேட்ச்க்கும் அவன் நிப்பான் முடிச்சு கொடுப்பான்னு நம்ம எப்பவுமே ஒருத்தனை மட்டும் பிலீவ் பண்ணி ஒரு டீமே இருக்கக்கூடாது ஏகே என்னை பொறுத்த வரைக்கும். அது நானும் அக்ரி பண்றேன். இப்போதையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சஞ்சு சாம்சன் இது உள்ள வந்தாங்க. சஞ்சு சாம்சன் இவங்க 2-3 மேட்சாவே ஒன்றுமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த பக்கம் சூரியகுமார் கேப்டனும் பெருசாக எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அப்போ வந்துட்டு இவங்க 2 பேரையும் வந்துட்டு தூக்கவும் முடியாது, இது பண்ண முடியாது. இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போதைக்கு நல்ல ஃபார்மில் இருக்கிற பசங்க மேலே தான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு யார் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு தான். யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து திலக் வர்மா கிட்டையும் அபிஷேக் சர்மா கிட்டையும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மற்றபடி வேறு யாருமே வந்துட்டு நிற்கலை. விராட் கோலி வந்துட்டு லாஸ்ட்டாக 8th வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, அவர் கொஞ்சம் முன்னாலேயே தான் அமைச்சிருக்கணும். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வச்சுட்டு இருக்கணுன்றதுக்காக ஒரு பேட்டர்னை வந்துட்டு ஃபாலோ பண்ணி லெஃப்ட் பேட்ஸ்மேன் அவுட் ஆனால் லெஃப்ட் பேட்ஸ்மேன் உள்ள வர்றாங்க, ரைட் பேட்ஸ்மேன் அவுட் ஆனால் ரைட் பேட்ஸ்மேன் உள்ள வர்றாங்க. பட் அதுவும் வந்துட்டு இந்த மேட்ச்ல வந்துட்டு உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கல. பெரிய டிசப்பாயின்மெண்ட், ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஏகே. ஸோ ஹர்திக் பாண்டியா ஜுரூப் ஜுரேலுக்கு அந்த ஒரு சிங்கலை வந்து டினைட் பண்ணாரு. நீங்க பாத்தீங்களா அது? பட் அது வந்துட்டு ஒன்ஸ் இன் எ ஃபேக்ட், பெருசாலாம் வந்துட்டு கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் பார்த்தேன். ஏகே பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லல ஓகேங்களா. பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஜுரூப் ஜுரேலோட மனநிலைமை, அவரோட கான்ஃபிடென்ட்டை நீங்க நினைச்சு பாருங்க. உலகமே ஒரு மேட்ச் பாக்குது, ஹர்திக் பாண்டியா வேணாப்பா நீ சிங்கிள் வேணாப்பா நில்லுப்பான்ற அடுத்தவோ நான் ஸ்டேக் வச்சுக்கிறேன்றாரு. அப்ப ஜுரூப் ஜுரேலோட அந்த மனநிலைமை எப்படி? அந்த ஒரு தப்பை வந்து ஹர்திக் பாண்டியா எடுத்து பண்ணாரு. பார்த்தோன்னே செம்மக்கும் ஒரு இரிட்டேஷன் ஆயிடுச்சு எனக்கு. எப்படி அது சிங்கிளோட நீங்க சொன்ன மாதிரி சிங்கிள் வந்து பெரிய விஷயமா போகல, இருந்தாலும் அந்த இம்பாக்ட் வந்து ஜுரூப் ஜுரேல் மனசுல வந்து பெருசா இருக்கும் ஏகே. நீங்க வந்து ஈஸியா சொல்றீங்க அது வந்து பெரிய மேட்ரு கிடையாதுன்னு சொல்றீங்க. பட் வந்து ஜுரூப் ஜுரேல் மனசுல வந்து பெரிய இம்பாக்டா இருக்கும். ஸோ அதை வந்து ஐபிஎல் லெவல்ல பண்ணுங்க, டொமஸ்டிக் லெவல்ல பண்ணுங்க ஓகேங்களா. இன்டர்நேஷனல் லெவல்ல பியூர் பேட்ஸ்மேனா அவன் ஜுரூப் ஜுரேல் வேலையே அதான், அவன் பேட்டிங் ஆடுறதுதான் ஒர்க்கே ஓகேவா. நீங்க அதுவே வந்து அவனை வேணாப்பா நான் ஆடிக்கிறேன்ப்பானா என்ன அர்த்தம்? நீ எவ்வளவு பேர் பேட்ஸ்மேனாவே இருக்கு ஹர்திக் பாண்டியா. இங்க வந்து உங்க ஸ்வாக் எல்லாம் நீங்க இந்தியா டீம்லாம் காட்டணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது ஓகேங்களா. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவி பிஷ்னாய்
ரவி பிஷ்னாய் வந்து நான் ஃபர்ஸ்ட் மேட்சே சொன்னேன் ஏகே, நீங்க ஆமா நீங்க அன்பார்ச்சுனேட்லி நீங்க ஹெல்த் இஷ்யூனால நீங்க வரல. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரிவ்யூல நான் சொன்னேன், இவர் வந்து ரவி பிஷ்னாய் வந்து எல்லாமே கூகுளி பால் போடுறாரு, அவர் ஒண்ணுமே லெக் ஸ்பின்னே போடுறது கிடையாது, அவனை பாத்துட்டாங்கன்னா போட்டு பொழந்து எடுத்துருவாங்கன்னு நான் கரெக்டா சொன்னேன். அதே மாதிரி நேற்று லியாம் லிவிங்ஸ்டன் பண்ணாரு. நேற்று மட்டும் கிடையாது, நான் வந்து இங்கிலீஷ் டீமே நேற்று அடிச்சிட்டாங்க, அவர் 45 or 50 ரன்ஸோ அடிச்சிட்டாங்க நம்ம ரவி பிஷ்னாய். பிகாஸ் வந்து அவர் வந்து லெக் ஸ்பின் இம்ப்ரூவ்மெண்டே பண்ணல ஏகே. எல்லாருமே உள்ள கூகுளி தள்ளுறாரு. நீ கூகுளி போட்டிருந்தா ஒரு ஸ்டேஜுக்கு மேல உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க ராஜா, உன்னை கண்டுபிடிச்சு போட்டு அடிச்சிருவாங்க. நேற்று அதுதான் நடந்துச்சு. ஸோ எல்லா கமாண்ட் ரைடர்ஸ் எல்லா கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் வந்து நம்மளோட வருண் சக்கரவர்த்தியோ ரவி பிஷ்னாயோ ஒரு பயங்கரமான காம்போ, பயங்கரமான ஒரு டேண்டம்ல போடுறாங்க, செம்ம பார்ட்னர்ஷிப். நான் அன்னைக்கே சொன்னேன், இவங்க 2 பேரும் சரியான பார்ட்னர்ஷிப்பே கிடையாது. இட் இஸ் டோட்டலி ராங். வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப் யாதவ் இவங்க 2 பேர் மட்டும்தான் நல்ல காம்போ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ரவி பிஷ்னாயை நம்பி நீங்க போனீங்கன்னா இங்கிலீஷ் டீமே நேற்று அடிச்சிச்சு, ஓகேவா? இதே நீங்க ஏசியன் டீம்ஸ் கிட்ட எல்லாம் மாட்டினீங்கன்னா அவனை போட்டு பொழந்து எடுத்துருவாங்க ரவி பிஷ்னாயை. ஓடி வந்து அவர்கிட்ட அந்த ஜிப்பு மட்டும் தான் இருக்கு, தவிர வேற எதுவுமே இல்லையே. ஒரே ஒரு ஜிப்பு மட்டும் தான் இருக்கு அவர்கிட்ட, மற்றபடி வந்து எல்லாம் உள்ளதான் தள்ளுறாரு பால். ஸோ வந்து நேற்று கரெக்டா லியாம் லிவிங்ஸ்டன் பார்த்தாரு, தம்பி எல்லாமே உள்ளதான் தள்ளுறியான்னு சொல்லிட்டு எல்லாருமே முட்டியை போட்டு எல்லாருமே அடிச்சு விட்டாரு பாலை, ஸ்லாக் சிக்னு அடிச்சு விட்டாரு. ஸோ சரியான பேட்டிங் லியாம் லிவிங்ஸ்டன். அவரே கண்டுபிடிச்சிட்டாரு, அவரே வந்து பிக் பண்ணி அடிச்சிட்டாருன்னா அப்போ மற்ற டீம் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால வந்து ரவி பிஷ்னாய் ஒரு பெரிய கன்சர்ன். நான் அன்னிலேருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், ரவி பிஷ்னாய் நம்பிலாம் நீங்க போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் மேலேயும் வந்து எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கு ஏகே. அவர் பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாரு, அவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி எனக்கு தெரியுது பர்சனலி. பிகாஸ் வந்து ஒரு போலர் வந்து ஷார்ட் பால் போடுறாங்க, நீங்க 2 மேட்ச் ஷார்ட் பால் எடுத்துட்டியா இருறா, அதுதான் 2 பால் ஷார்ட் பால் எடுத்துட்டியா இருறா, உன்னை அடிச்சு உன்னை தும்சம் பண்றேன்னு சொல்லிட்டு திரும்ப அகைன் போறாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த பால் வந்து அவர் கீப்பருக்கு மேல அடிச்சிருக்கான், அப்பர் கட் ட்ரை பண்ணிருக்கலாம், பின்னாடி போய் அப்பர் கட் ட்ரை பண்ணிக்கலாம் ஷார்ட் பாலுக்கு, அது பண்ணல. அப்படி இல்லையா ஒரு சிங்கிள் ஆச்சு நம்ம ரொட்டேட் பண்ணிருக்கலாம், அதுவும் பண்ணல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே நான் அவனை கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல போறாரு, அது வந்து டோட்டலி ராங். சஞ்சு சாம்சனுக்கு வந்து என்னோட சின்ன திங்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சனுக்கு இப்போதான் உங்களுக்கு வந்து ஒரு லாங் ரன் கிடைச்சிருக்கு. இதை வந்து சஞ்சு சாம்சன் தயவு செஞ்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் மிஸ் பண்ணிட்டு நீங்க உட்காந்தீங்கன்னா அகைன் கம்பேக் கொடுக்கிறது வந்து நீங்க கனவுல நினைச்சாலும் முடியாது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து நான் சொல்ற ஒரு விஷயம். சஞ்சு சாம்சனுக்கு இப்போதான் இந்தியன் டீம்ல ஒரு அளவுக்கு சூரியகுமார், கௌதம் கம்பீர் வந்து ஒரு லாங் ரன் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து அன்பார்ச்சுனேட்லி சஞ்சு மிஸ் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் பாத்தீங்கன்னா வெளியே ஒரு ஓப்பனர் உட்காந்துட்டு இருக்கான் ஜெய்ஷ்வால், அவன் எப்போ உள்ள வருவான்னு எவனுக்கும் தெரியாது. அவன் உள்ள வந்தா யாராச்சும் ஒருத்தவங்க காலி. அது வரைக்கும் வந்து உங்க இடத்த வந்து நீங்க நல்லா சிமெண்ட் போட்டு பிளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் உண்டு. ஸோ இது வந்து சஞ்சு சாம்சன். அதுக்கு அபிஷேக் சர்மா பேசி நம்ம வேஸ்ட். அபிஷேக் சர்மா பத்தி நம்ம பேசவே கூடாது. ஸோ அவர் வந்து அதுதான் சொல்றேன், அவர் வந்து ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகலாம், இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி அந்த 70 or ரன் அடிக்கலாம். ஸோ அதுதான் வந்து அபிஷேக் சர்மாவோட எபிலிட்டி அதுதான். ஸோ அவரை வந்து நம்ம பிளேம் பண்ண முடியாது, அவரை விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, அவரும் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. சூரியகுமார் யாதவ், எல்லாருமே வந்து சூரியகுமார் யாதவ் ஃபார்மை பத்தி பேசுறாங்க, ஃபார்ம் இப்படி டிப் ஆயிடுச்சுப்பா, அப்படி ஆயிடுச்சுப்பா, இப்படி ஆயிடுச்சுப்பா. இதை வந்து நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். சூரியகுமார் யாதவ் வந்து இந்த ஃபேவரட் ஷாட் ஒன்று ஆடுவார் பாத்தீங்களா ஏகே, பார்த்துருப்பீங்களா நீங்க, தேர்ட் மேன் மேல. ஸோ அந்த பாயிண்ட் மேல ஆடுவாரு. ஸோ அதை வந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், சூரியகுமார் யாதவ் அந்த ஷாட் உங்க ஃபேவரட் ஷாட்டா இருக்கலாம், பட் எல்லா பாலுக்கு வந்து அந்த ஷாட்டை நீங்க ஆட முடியாது. பால்ல பேஸ் இருந்தா மட்டும்தான் ஆட முடியும். ஸோ அவர் வந்து எல்லா ஒரு தேர்ட் பால் இங்க அவர் கிரீஸ்குள்ள வந்து பாருங்களேன், நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 பால் ஆடுறாருன்னா அதுல ஒரு பால் ஆச்சு இந்த ஷாட் ட்ரை பண்ணுவாரு. இந்த ஷாட் நீங்க எப்போ ட்ரை பண்ணணும்னா, நீங்க வந்து ஒரு அளவுக்கு செட்டில் ஆயிட்டு ஒரு 10 பால்ஸ் விளையாடிட்டு தான் அந்த ஷாட்டுக்கு நீங்க போகணும். நீங்க வந்து உங்க லக்கில் ஒரு வாட்டி 2 வாட்டி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் அந்த ஷாட் மாட்டிக்கும், நீ கண்டினியூவா அந்த பால் மாட்டாது, ஓகேங்களா? ஒரு அளவுக்கு பிச்சு நேற்று பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு கிரிப் இருந்துச்சு. ஓகே, நீங்க அந்த பிச்சை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 ஓவர்ஸ் கிட்ட அந்த பிச்சில் ஒரு அளவுக்கு கிரிப் இருந்துச்சு, எனக்கு பால் நின்று வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு பர்சனலி. ஸோ அதனால வந்து நீங்க அவர் அடிச்ச ஷாட் வந்து டோட்டலி ராங் சொல்வேன். இந்த ஷாட் மேபி அவர் நல்லா அடிச்சிருந்தாருன்னா எல்லாருமே பாராட்டி இருப்பாங்க. இப்போ அடிக்கலனால நம்ம பேசுறோம், ஓகேங்களா? நான் வந்து அந்த விஷயத்துக்காக பேசல, நான் வந்து சூரியகுமார் யாதவுக்காக பேசுறேன். நீங்க அந்த ஷாட் மட்டும் இல்லாம எல்லா ஷாட்டும் வந்து ஒரு அளவுக்கு நீங்க வந்து பார்த்து விளையாடினீங்கன்னா உங்க ஃபார்முக்கு நல்லது. ஒரு அளவுக்கு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது எந்த செட்டில் மீன்ஸ் வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு 50 பால் இல்ல 100 பால் அந்த மாதிரி கிடையாது. ஒரு 10 பால் விளையாடுங்க, தப்பு கிடையாது. ஒரு T20ல 10 பால் நீங்க பார்க்கலாம், 10 பாலுக்கு அப்புறம் அடிக்கலாம், பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. 10 பால்ன்றது ஒரு 1.5 ஓவர்ஸ், ஓகேவா?
இட்ஸ் நாட் ஹியூஜ் பால்ஸ். ஒரு 10 பால் நீங்க பார்த்து ஆடி அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது, யாருமே உங்களை எதுவுமே கேட்க போறது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டோம்னா ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேலும் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு டவுனா தான் இருக்காரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். போலிங்ல ஓகே, பேட்டிங்ல பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு டவுனா தான் இருக்காரு அக்ஷர் பட்டேல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். வாஷிங்டன் சுந்தரோட ரோல் என்ன இந்தியன் டீம்ல சொல்லுங்க? இப்போதைக்கு ஒரு ஓவர் போட்டா போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 மேட்சாவே ஒரு ஓவர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் ஃபுல்லா யூஸ் பண்றது கிடையாது. மேபி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் பெரிய டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன்ல வாஷிங்டன் சுந்தர் கிடையாது. இவரா நீங்க போலரா யூஸ் பண்ணலாம். இல்ல வாஷிங்டன் சுந்தர் வந்து பால் ஹூ கேன் பேட் அவர், ஓகேங்களா? அவர் வந்து போலிங் ஆல்ரவுண்டர். நீங்க அவரை போயிட்டு பேட் ஹூ கேன் போலா சேஞ்ச் பண்றாங்க. அவர் வந்து பேட்ஸ்மேனா, நல்ல பேட்ஸ்மேன், போலிங் போடுவார், அந்த மாதிரி கேட்டகரியில எடுத்துட்டு போறாங்க. இது என்னடா பண்றீங்க நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா, டென்ஷன் தான்டா ஆகுது. சிவம் துபே வெளியே உட்காந்துட்டு இருக்கான், ஓகேங்களா? சிவம் துபே ஆச்சு பேட் ஹூ கேன் பால் ஆச்சு நம்ம எடுத்துட்டு போலாம். நேத்து சிவம் துபே ஆடி இருந்தா கண்டிப்பா சொல்றேன் ஆதில் ரஷீதை போட்டு வாங்கி இருப்பாரு. அதுல நீங்க அக்ரி பண்றீங்களா இல்லையா? பொலக்கிற ஆளு. நேத்து சிவம் துபே பிளே பண்ணியிருந்தா, இந்தியா விசஸ் இங்கிலாந்து 3rd T20 சிவம் துபே விளையாடி இருந்தா, ஆதில் ரஷீதா இருக்கட்டும், லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், போட்டு பொலந்து இருப்பாரு என்ன பொறுத்த வரைக்கும். பிகாஸ் அந்த கிரவுண்ட், அந்த ரீச் இருக்கு. அந்த கிரவுண்டோ பாத்தீங்கன்னா செம்ம பாட்டா விக்கெட். ஒரு டேர்னிங் இல்ல, ஒரு பால் டேர்ன் ஆயிடுச்சு ஆதில் ரஷீதுக்கு, ஓகேவா? அதுக்கப்புறம் எந்த பாலும் டேர்ன் ஆகல. சிவம் துபே ஆடிந்தா லாங் லீவர்ஸ் போட்டு வாங்கி இருப்பாரு ஆதில் ரஷீதை. நீங்க வாஷிங்டன் சுந்தரா ஆடினீங்க, நான் வாஷிங்டன் சுந்தரையும் தப்பு சொல்லல, வாஷிங்டன் சுந்தரா ஆடணும், ஓகேவா? அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா வாஷிங்டன் சுந்தரோட ரோல் என்ன? வாட் இஸ் த ரோல்? இந்தியால என்னடா அவனை வச்சு என்னடா பண்றீங்க? அவர் வந்து போல் ஹூ கேன் பேட், போலிங் போடுவாரு, ஒரு கொஞ்சம் பால் பேட்டிங் ஆடுவாரு. நீங்க டிஎன்பிஎல் எல்லாம் ஓப்பனிங்லாம் பண்ணியிருக்காரு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது டினைடே பண்ணல, ஓகேங்களா? ஸோ அது அந்த ஃபார்முலா வந்து இப்போ இவ்வளோ இயர்ஸ் இந்தியாவில் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? வாஷிங்டன் சுந்தர் பவர் பிளேல ஒரு 2 ஓவர் போடுவாரு, மிடில் ஓவர்ல ஒரு ஓவர் போடுவாரு, அதுக்கப்புறம் ஒரு 13-14 அந்த மாதிரி ஒரு ஓவர் போடுவார், 4 ஓவர் அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளா. நீங்க வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்து பவர் பிளேல மட்டும் ஒரு ஓவர் கொடுத்துடுவீங்களா, பேட்டிங்ல வந்து 5th இறக்கி விட்டுருவீங்களா? வாட் இஸ் திஸ்? அவர் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜியோ புவரா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். வாஷிங்டன் சுந்தரை வந்து நீங்க ஒரு பேட்ஸ்மேனா யூஸ் பண்றது டோட்டலி ராங் ஸ்ட்ராட்டஜி இந்தியா. ஸோ நீங்க என்ன சொல்றீங்க? வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு பெரிய பேட்ஸ்மேன் இன்னும் வந்துட்டு எவால்வ்லாம் ஆகல. போலர் பேட்ஸ்மேனாக தான் யூஸ் பண்ணி ஆகணும், ஆல்ரவுண்டர் ஒரு 7th 8th. ஏன்னா நேற்று வந்துட்டு துரோவ் ஜுரேல் வந்த பிளேஸில் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் ஓரளவுக்கு துரோவ் ஜுரேலுக்கு வந்துட்டு டைம் கிடச்சிருக்கோம், அடிச்சு ஆடி இருக்கலாம். ஹர்திக் பாண்டியா வந்துட்டு சிங்கிள் எடுக்க வேணாம்லாம் சொல்லிட்டு மாட்டாரு. ஸோ அதேமாதிரி ஹர்திக் பாண்டியா அந்த சிங்கிள் எடுக்க வேணாம்னு அடுத்த பாலில் வந்துட்டு 6 அடிச்சிருந்தாருன்னா அது அப்பவும் வந்துட்டு பேச்சு பொருள் இருக்காது. ஸோ ஒரு சீனியர் பேட்ஸ்மேன் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஹர்திக் பாண்டியா ஒரு சீனியர் பேட்ஸ்மேன்னா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், ஓகே ஃப்ரீயாக விடு, அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்படிலாம் வந்துட்டு ஹர்திக்கும் நினச்சிருக்க மாட்டாங்க, ஜுரேலும் நினச்சிருக்க மாட்டாங்க. மேபி ஜுரேல் வந்து ஒரு 2-3 பால் கூட அவன் டச் பண்ணல, யார் அக்ஷர் அவுட் ஆனோம் அப்படின்னு கேட்டால் உள்ளே வந்துருந்தாங்க. ஸோ அதனால சரி நியூ பேட்ஸ்மேன் சொல்லிட்டு கூட இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் போயிட்டு இவன் அவுட் ஆன உடனே மறுபடியும் நியூ பேட்ஸ்மேன் வந்து ஜுரேல் அடிச்சு கொடுத்துருக்கலாமே, அவனும் வந்து தூக்கி கொடுத்துட்டு கேட்ச் கொடுத்து தானே போயிட்டான். ஸோ இதுக்கு அது சரியா அதுதான் சொல்றேன், அந்த கான்ஃபிடன்ட் லெவல் போயிடுச்சுன்னு சொல்றேன். அவர் ஜுரேல் அவுட் ஆனது அந்த கான்ஃபிடன்ட் லெவல் இஸ் கான்னு சொல்றேன். ஜுரேல் இது ஹர்திக் பாண்டியா ஸ்டேக் கொடுத்திருந்தா ஒரு அளவுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் வந்திருக்கும். நீங்க நான் உங்களுக்கு இது பக்காவான எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. செகண்ட் மேட்ச்ல திலக் வர்மா பிளே பண்ணாரா, கடைசி மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரா? அப்போ திலக் வர்மா பார்ட்னர் யாரு? ரவி பிஷ்னாய். என்ன பெரிய பேட்ஸ்மேனா? ஒன்னா ஜெய்ஜெண்டிக் பிளேயரா? அவரு ஸ்டார் பேட்ஸ்மேனா? கிடையாது. அவர் போலரு, ஓகேங்களா? அவர் ஒரு ஆல்ரவுண்டருக்கு கிடையாது, ஜஸ்ட் அவர் போலரு. ஸோ அவருக்கு வந்து திலக் வர்மா ஸ்ட்ரைக் கொடுத்தாரா இல்லையா? ஸ்ட்ரைக் கொடுத்தாரு. அவர் வந்து பவுண்டரி 2 பவுண்டரி, ஒரு சரியான ஒரு ஷாட் ஒன்று அடிச்சாரு, ஆன் தி ரைட் ஷாட். பாத்தீங்களா ரவி பிஷ்னா? இது ஆன் தி ரைட் ஷாட் ஒன்று, ஒரு ஸ்கொயர் கட் ஒன்று அடிச்சார், 2 பவுண்டரி அடிச்சார் ரவி பிஷ்னா. அந்த 2 பவுண்டரியா பாத்தீங்கன்னா
ஒரு கோல்டன் பவுண்டரிஸ். அந்த 8 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரன்ஸ். அந்த ரன்ஸால தான் ரவி பிஷ்னாய் பார்ட்னர்ஷிப்பால மட்டும்தான் செகண்ட் மேட்ச் வின் பண்ண முடிஞ்சிச்சு. திலக் வர்மா மட்டும் ஆடி இருந்தாருன்னா அவர் அடிக்க போயிட்டு அவுட் ஆயிருக்கலாம். ரவி பிஷ்னாய் கொஞ்சம் பாலை டிஃபெண்ட் பண்ணி ஒரு 2 பவுண்டரியா 3 பவுண்டரி ஐம் நாட் ஷுர் அந்த அடிச்சனால தான் வின் பண்ணாங்க. ஸோ அது ரவி பிஷ்னாய் எப்படி அடிச்சாரு, நம்ம வந்து திலக் வர்மா கொடுத்த அந்த கான்ஃபிடென்ட், திலக் வர்மா ரவி பிஷ்னாய் நல்லா பேட்டிங் ஆடுற, நான் உனக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறேன் நீ ஆடுறான்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் தான் ரவி பிஷ்னாய் அடிச்சாரு. இதே திலக் வர்மா வேணாப்பா ரவி பிஷ்னாய் நீ அங்கேயே நீ மொக்க பேட்ஸ்மேனு, நீ வந்து வேலைக்கே ஆக மாட்டேன், நானே பாத்துக்கிறேன் பிரஷர்ன்னு சொல்லிட்டு ஆடிந்தா ரவி பிஷ்னாய் கான்ஃபிடென்ட் கோவிந்தா அவர் வந்து ரெக்ஸ் அடிச்சிருக்க மாட்டார், அவுட் ஆகி வெளியே போயிட்டு இருப்பாரு. நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா ஜுருப் ஜுரல் அவுட் ஆகி போன மாதிரி அவுட் ஆகி போயிருப்பாரு. ஸோ திலக் வர்மா கான்ஃபிடென்ட் கொடுத்ததுனால மட்டும்தான் ரவி பிஷ்னாய் அடிச்சது. இங்க 17 ரன் ஒரு ஓவருக்கு வேணும்னு போது வந்துட்டு நீங்க பிளைண்டா ஒரு நியூ கமர் உள்ள தூக்கி போட்டுலாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பால் டச் இருந்ததுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா வந்துட்டு மறுபடியும் பேக் ஃபயர் தான். எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா எடுத்தது ரைட் வந்துட்டு அந்த நோபடி அவருக்கு சரியா போகல. என்ன சொல்றேன், இப்போதைக்கு மாடர்ன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்க தான் நல்லா துடிப்பா இருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு வந்து நீங்க வந்து இன்னும் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. சின்ன பசங்க வந்து டேய் டைலாக் கேட்டிருக்கீங்களா, டேய் அவனுக்கு பயம் இல்லடா. நம்ம ஜெய்ஸ்வாலை பார்த்துருப்பீங்க மிடில் ஸ்டாக்க, என்ன தம்பி என்ன பால் ரொம்ப ஸ்லோவா வருது அந்த மாதிரி சொன்ன ஆளு ஓகேங்களா. இல்ல ரத்தம் பயம் அறியாது ஓகேங்களா. அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெங்த் இருக்கு. அந்த இடத்துல மெச்சூர்டா ஹர்திக் பாண்டியாவில முடியும்னு சொல்லிட்டு போனதை தான் வந்துட்டு பார்க்கவே தவிர நம்ம இந்த அளவுக்குலாம் வந்துட்டு டீபக் பண்ணுறது அவசியம் கிடையாது. இதே ஜுரேல் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஆடும்போது வந்துட்டு அவனுக்கு கீழே இருக்க சீனியருக்கு சான்ஸ் கொடுத்தாலும் ஓகே, இல்ல நான் எடுத்து பாத்துக்கிறேன் நீ இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல ஏஷோக்கு நான் இன்ஃபேக்ட் அங்க வந்து சிங்கிள் ரன் கிடையாது, அங்க டபுள்ஸ் இருந்துச்சு. டபுள்ஸ் ரன்ஸ் இருந்தது. ஆமா, பவுண்டரி லைனுக்கு எங்கேயோ போனது 2 ரன்ஸ் ஓடி இருக்கு. இப்படி காமிச்சாரு டபுள் இருக்குன்னு காமிச்சாரு, 2 ஓடி இருக்கலாம். அவ்வளோ என்ன உங்களுக்கு செல்ஃபிஷான கேம்னு நான் கேட்குறேன். நீங்கள் வந்து சொல்லலாம் ஹர்திக் பாண்டியா வந்து மெச்சூரிட்டி, நீங்கள் வந்து அவர் பெரிய பிளேயரு, அவர் வந்து கடைசியில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாரு, அவர் யங்ஸ்டர் மேலே எதுக்கு ப்ரெஷர் போடணும். யங்ஸ்டர் மேலே ப்ரெஷர் போடணும் நீ ஐபிஎல்ல ப்ளே பண்ணு, ஐபிஎல்ல யங்ஸ்டர் மேலே ப்ரெஷர் போடாது. இது இந்தியா டீமு 11 பேர் விளையாடனா அந்த 11 பேர் நச்சுன்னு ஒரு ஹை லெவல் டேலண்ட் மட்டும் தான் 11 பேர் விளையாட முடியும். ஒன்றும் கல்லி கிரிக்கெட் விளையாடி டேரக்டாக வந்து விளையாடல, சின்ன பையன் ப்ரெஷர் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு. ஐபிஎல் லெவலில் பண்ணுங்க, டொமஸ்டிக் லெவலில் பண்ணுங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஓகேவா. இன்டர்நேஷனல் லெவலில் நீங்க பண்றது டோட்டலி ராங்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். சரி ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். நம்ம 4th மேட்ச்சுக்கு போயிடலாம். 4th மேட்ச் சொல்லுங்க, எங்க நடக்குது, வாட் இஸ் மேட்ச் வென்யூ சொல்லுங்க. ஐயோ பூனே பயங்கரமான ட்ராக் ஆச்சு. அடேங்கப்பா. ஸ்குவாட் is okay. எனக்கு தெரிஞ்சு ஷமி வேணா ரீப்ளேஸ் பண்ணி அக்ஷதீப் உள்ள கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பெஸ்ட் பண்ணாங்க. பெஸ்ட்னு சொன்னதுனால அப்படி இல்லைன்னா ஷமி ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஷமியும் அக்ஷதீப்புக்கான பிளேயிங் லெவல் இருந்ததுன்னா வேற யாராவது ஒரு பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் 4 ஸ்பின்னர் 5 ஸ்பின்னர் ஆடிட்டு இருக்காங்க. அதில் யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்துட்டு கட் ஆஃப் பண்ணுறதுக்கான பிஷ்னாய் வெளியே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே, ரெஸ்ட் பண்ணலாம், யாரையாவது ஒருத்தர் ரெஸ்ட் பண்ணிட்டு ஷமி அண்ட் அர்ஷதீப். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 12 ஓவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங் வந்துடும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. டுடே வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் ட்ராக்கே கிடையாது, நல்லா சீமர்ஸ் ட்ராக் தான். அப்போ வந்து பேட்ஸ்மேன் கட் ஆஃப் ஆக மாட்டாங்களா, வெளியே போக மாட்டாங்களா யாராச்சும் ஒரு பேட்ஸ்மேன்? உங்களுக்கு வந்துட்டு பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்களேன், ரவி பிஷ்னாய் ஒரு போலரு, வாஷிங்டன் சுந்தர் ஒரு போலரு, அதுக்கப்புறம் வந்துட்டு முகமது ஷமி ஒரு போலர். 3 பேர் தான் இந்த மேட்ச்ல ஆடினாங்க. போலர்ஸ்ன்னு சொல்லுங்க. இதை தாண்டி மீதி இருக்கிறவங்க பாருங்க, வருண் சக்கரவர்த்தி ஒரு போலர் ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஸ்பின்னர்ஸா இருக்கும்போது எல்லாருமே ஸ்பின்னர்ஸா எதுக்கு இத்தனை ஸ்பின்னர்ஸ்ன்னு முதல் மேட்ச்ல இருந்தே கேட்டுட்டு தான் இருக்கு. ஏதோ பை சான்ஸ் அவங்க வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அதுக்காக வந்துட்டு அப்படியே போக முடியாதுல்ல. ஆமா, சரி கரெக்ட். அதனால வந்துட்டு யாரையாவது ஒரு பவுலர்ஸ் 3 பேர் 4 பேர்ல வந்துட்டு கோல் பண்ணி நீங்க ரவி பிஷ்னாய் பேட்ஸ்மேன் சொல்லுவீங்களா, வாஷிங்டன் சுந்தர் பேட்ஸ்மேன் சொல்லுவீங்களா, இல்ல வருண் சக்கரவர்த்தி பேட்ஸ்மேன் சொல்லுவீங்களா?
இல்லை ஏகே இல்லை ஏகே அவங்க பியூர்லி bowlers. அதனால வந்துட்டு நீங்க அவங்க இப்போ பாருங்க உங்களுக்கு இவங்க 3 பேர் bowler-ஆ ஸ்பின்னர்ஸ் ஆயிட்டாங்களா. முகமது சாமி ஒரு 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 ஃபாஸ்ட் bowler ஆயிட்டாரா. அப்புறம் ஹர்திக் பாண்டியா ஒரு மீடியம் ஃபாஸ்ட் bowler ஆயிட்டாரா. அங்கங்க வந்துட்டு அபிஷேக் சர்மா ஒரு சும்மா சும்மா போட்டுட்டு போயிட்டான். ஓகேங்களா. அப்போ பியூர் bowler-ஆன வாஷிங்டன் சுந்தரியே வந்துட்டு அவங்களுக்கு 4 ஓவர்ஸ்லாம் கொடுக்கறதில்ல. 1 ஓவரோட கட் பண்ணிட்டு பேட்டிங் தான் பண்ண சொல்றாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஒரு வேணும்னா உங்களுக்கு ஒரு பியூர் பேட்ஸ்மேன் வாஷிங்டன் சுந்தர் இல்லாம வேற ஏதாவது ஒரு பியூர் பேட்ஸ்மேன் கூட நீங்க உள்ள எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க சிவம் துபேக்கு சான்ஸ் இருக்கா ஏகே? சிவம் துபேக்கு சான்ஸ் இருக்கு, டெஃபினட்டா சான்ஸ் இருக்கு. சிவம் துபே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஆடிட்டு இருக்காங்களா விஷ்ணுவோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஜுரேலோட ரீப்ளேஸ் பண்ண ஜுரேலுக்கு பெரிய சான்ஸ் கிடைக்கல. ஸோ ஒருவேளை ஜுரேலோட பிளேஸையும் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி. ஓகே 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 ஓகே. நெக்ஸ்ட் மூவ் ஆன் இங்கிலாந்துல என்ன சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா ஏகே? வாய்ப்பே இல்லை. இங்கிலாந்துல எல்லாம் பெரிய லெவலில் சேஞ்சஸ் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. மேபி இப்போதைக்கு ரெஸ்ட் பண்ணுறதுல யாராவது ஒருத்தர் 2 பேரும் வந்துட்டு ரெஸ்ட் பண்ணி வேணா ரெஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஹாரி ப்ரூக்கையும் ரெஸ்ட் பண்ணிட்டு வேற யாராவது புது 2 பேட்ஸ்மேன் உள்ள ஃபேண்டசி பிக்ஸை சொல்லிடலாம். நீங்கள் சொல்லுங்கள் ஏகே உங்கள் ஃபேண்டசி பிக்ஸை. என்னோட ஃபேண்டசி நேற்று நான் போட்டதுலேயே நல்லா தான் போட்டேன். வரல. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்க்வுட்டும் நேற்று நல்லா தான் பண்ணார். ஏன்னா விக்கெட்ஸ் இல்லை. மார்க்வுட் போட வேண்டிய ஓவரை வந்துட்டு அந்த சேஸும் ஓவர் டர்னும் போட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். மார்க்வுட் வெறும் 3 தான் போட்டுச்சு. ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இவன் சஞ்சு சாம்சனுக்கு வந்துட்டு 150க்கு மேலே போட்டாலே வந்துட்டு கை காலெல்லாம் நடங்க ஆரம்பிச்சுட்டேன். நடக்குது. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. 150 ஃபுல் ஸ்டம்பையும் டிரான்ஸ்பரண்டாக காட்டிட்டு யாருக்கு பேட்டிங் பண்ணுறது என்ன தெரியுமா அவங்க ஆடிட்டு இருக்காங்க. ஒருவேளை அக்ஷதீப் சிங் வந்தேன்னா அக்ஷதீப் சிங்கும் இந்த பக்கத்தில் வந்துட்டு ஓவர்டன் நல்லா போட்டுருக்காங்க. ஓவர்டன் 4 தான் ஆயிருக்கு. 4 ஆயிருக்கு. இன்னொன்று சேஸா? ஓகே ஓகே. கார்ட்ஸ் சூப்பர். டோட்டல் 5 ஏகே வந்து 5 சொல்லிட்டாரு. ஸோ என்னோட இப்போ நெக்ஸ்ட் என்னோட 5 யாருன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சஞ்சு சாம்சனுக்கு போகிறேன் ஏகே. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசிட்டாங்க ஓரளவுக்கு சஞ்சு சாம்சன் ஏகே. அதுதான் சொல்கிறேன், சஞ்சு சாம்சன் வந்து ரிக்கவரி அந்த ஒரு ஃபுட் மூமெண்ட்ஸ் வந்து ரிக்கவரி பண்ணிவிட்டு அவர் ஈகோவை கம்மி பண்ணிவிட்டு நல்லா விளையாடுவார் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய கேம்பிள். ஸோ வந்து நீங்கள் யோசிச்சு போடுங்க. நான் வந்து சஞ்சு சாம்சனுக்கு போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனு திலக் வர்மா அஸ் யூஷுவல் அவர் வந்து ஃபேண்டசியில் அவளை எடுங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா 30 ரன் அடிச்சிருவார். ஸோ அதனால திலக் வர்மாவை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கிலாந்து சைடு போயிட்டீங்கன்னா பேட்ஸ்மேன் போயிட்டீங்கன்னா சால்ட்டுக்கு போகிறேன் ஏகே. சால்ட்டுக்கு வந்து தைரியமாக போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இதுவும் வந்து ஒரு கேம்பிளான விஷயம் தான். ஸோ சால்ட்டுக்கும் வந்து மேபி அவரும் அடிச்சிருவார் நான் நினைக்கிறேன். பிகாஸ் 3 மேட்ச் அடிக்கலாம், 4வது மேட்ச் கண்டிப்பாக அடிச்சிருவாரு நான் நினைக்கிறேன் ஏகே. 3வது சால்ட்டு. 4வது கேட்டிங்கன்னா யார் இருக்கா? 4வது வந்து நான் ஹாரி ப்ரூக் போகிறேன் ஏகே. ஹாரி ப்ரூக் எதுக்கு நான் போகிறேன்னு கேட்டிங்கன்னா சரியான ஃப்ளாட் விக்கெட். ஓகேவா? இப்போ ஃப்ளாட் விக்கெட்னால ஹாரி ப்ரூக் போகிறேன். 5வது பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதுதான் வந்து என்னோட 5 பிக்ஸு. ஸோ தேங்க்யூ ஏகே. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வணக்கம்.